பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஃப்ராங்க்ஃபர்ட். இந்த வெதரு ரொம்ப அமைதியாக இருக்குது. அவங்க 2 பேர் போகிறாங்க வராங்க, ப்ளஸ்லாம் வந்து சத்தம்லாம் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. க்ளவுடியாக இருந்தாலும் மழை பெஞ்சாலுமே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆக்சுவலாக வின்டர் சீசன், ஆனால் பார்க்குறதுக்கு ஆட்டம் சீசன் மாதிரி இருக்குது. அங்கே புக்கில் வச்சுருக்காங்க. எப்போயுமே மக்கள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பாங்க. அதனால் இந்த புக்கே கடை வந்து ஃபுல்லாக இருக்குங்க. விஷ் பண்ணுறதுக்கு வீட்டில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டைம் போவாங்க. ஷாப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்கு. ஜோர்டான் ஒரே அமைதியாக இருக்குது பாருங்கள். இதுதான் வந்து லீப் ஃப்ரான் கிறிஸ்டை. நாங்கள் இப்போ தான் எப்போ இதுதான் வருவோம். ரொம்ப ஃபேமஸ் ஃப்ராங்க்ஃபர்ட்டில். நிறையா சர்வீஸ் இருக்கும், நிறையா டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் இருக்கும். பாருங்கள் இந்த கடை வந்து எப்பவுமே ஓப்பனாக இருக்குங்க. கடை சொல்ல முடியாது, இது வந்து ஒரு பேஷனாக பண்ணுறாரு. அழகாக இருக்குது பாருங்கள். இவர் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் எல்லாருக்கும் தெரியும் சொல்லிட்டு பேப்பர்லேயே ஆட் வந்திருக்கு. அவரை பற்றி ஒரு நியூஸ் ஆர்டிக்கலே போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸ். பாருங்கள் மழை குளிர் வெயில் எது இருந்தாலும் இந்த வந்து இவர் வந்து இவருடைய இது எப்பயும் இருக்கும். க்ரியேட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக வந்து ஒரு ஐஸ் பேண்ட் போட்டு பாருங்கள், ஒரு ட்ரெயின் போட்டு சூப்பர் பண்ணியிருக்காரு. க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காரு. வீடு இல்லை, இங்கே தான் இருப்பார் ஆல் 365 days ஆஃப் த இயர். அதனால் பார்த்தீங்கன்னா அழகாக பண்ணியிருக்காரு. க்ரியேட்டிவாக யூனிக்காக இருக்கும். மாற்றினே இருப்பார் ஆக்சுவலாக. ஆனால் நல்லா இருக்காங்க. இதுவே வந்து சேல்ஸ் கிடையாது, ஜஸ்ட் அவருடைய ஹாபி இது. அவ்வளோதான். ஒரு வழியாக கிறிஸ்மஸ் சீசன்லாம் முடிஞ்சிச்சு. கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் முடிஞ்சிச்சு. நார்மலாக எல்லாமே நார்மலாக அடிச்சுட்டு போகிறோம். எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கு சேல் இன்ட்ரெஸ்ட் சேல் அப் டு 50% இருக்கும் போட்டிருக்காங்க. ஸ்மித் லீப் குஹன் ஸ்மித் ஹவுஸ் நியூன்பர்க்ன்ற ஒரு சிட்டி ரொம்ப ஃபேமஸான சிட்டிங்க ஜெர்மனியில். அந்த ஊரில் தான் லீப் குஹன் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை வந்து இந்த ஊரில் ஃப்ராங்க்ஃபர்ட்டில் வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுமாதிரி பாக்ஸில் போட்டு கொடுப்பாங்க, பேக் பண்ணி அழகாக இருக்கும். ஆக்சுவலாக டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஒரு ஊருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை வந்து வேறு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற சிட்டிஸ்லேயும் வந்து அவங்க பிரான்ச் ஓப்பன் பண்ணி சிறப்பாக பண்ணுவாங்க. அதான் இந்த ஸ்பெஷாலிட்டி. எப்பவுமே அங்கே அதாவது 24 hours பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் மக்கள் கூட்டம் வந்து இருக்குது. மக்கள் வந்து போயிருந்துருப்பாங்க. ஃப்ராங்க்ஃபர்ட் நெவர் ஸ்லீப்ஸ் சொல்லிட்டு. இங்கே ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பார், ட்ராயிங் பண்ணுவார். எப்பவுமே அவர் வெளில ஏதோ பர்மனெண்ட்டாக ட்ராயிங் பண்ணுவார். பார்க்க சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் ட்ரை பண்ணுங்க. என்னுடைய ஃபோட்டோவையோ இல்லை எவனத்தையோ வந்து ட்ராயிங் பண்ண சொல்லணும். ரொம்ப கம்மி தான், 3 ரூபா வாங்குறாரு. ஆனால் யூனிக்காக அழகாக இருக்கும். இருக்குது இதுதான் ஃப்ராங்க்ஃபர்ட் ஆப்பாக. எப்பயுமே வந்து இங்கேயும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். நிறையா ஸ்ட்ரீட் ஆர்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஷாப்பிங் பண்ணுறதுக்கு மக்கள் வருவாங்க. அங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த இதான் வந்து மைசைல்ன்ற ஒரு ஷாப்பிங் சென்டர் ரொம்ப ஃபேமஸ். மக்கள் ஷாப்பிங் பண்ணுறதுக்காக. நல்ல மழை பெஞ்சு ஃபுல்லாக ஸ்னோஃபால் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருச்சு. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்குது. ரியல் ஃபீல் 2-3 இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மோசமாக இல்லை. இந்த விண்டு மட்டும் கொஞ்சம் ஓவராக இருக்குங்க. இந்தியாவுக்கு தான் வந்து உங்களுக்கு இன்னும் ரொம்ப குளிர் ஓவராக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி ஓகே, டெம்பரேச்சர்ஸ் ஓகே. ஃபுல்லாக ஷாப்ஸ் இருப்பாங்க. ஃபோன் கடையில் இருந்து நிறையா ஷாப்ஸ், மெடிக்கல்ஸ், அப்போதைக்கான மெடிக்கல்ஸ் எல்லா ஷாப்ஸும் இருக்கும் 2 சைடும். ஸோ மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிப்பாங்க. வந்து எனக்கு ஃபேவரட் ஹாட் டாக் வந்து சொல்லும்போது வாங்கி தர சொன்னாங்க. வந்து கறி ஜாமுன் இல்லை ஸ்னேக் கறி வச்சு கடை. ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. வந்து இங்கே நிறைய பேர் நின்று இருப்பாங்க, காணோம்.
என்னன்னு தெரில, மழை காலத்தில் இது ஃபுல்லாக ஃபுட் டெலிவரி ஆட்டோடைய வெஹிக்கிள்ஸ். நல்லா காற்றுங்க, நல்லா குளிர் காற்று. நியூயார்க்கு அதாவது லோக்கல் இருக்கவும் சரிங்க, நிறைய டூரிஸ்ட் வந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவாங்க ஃப்ராங்க்ஃபர்ட்டில். அதனால் அந்த கடைகள் எப்பவுமே ஓப்பனாக இருக்கும், எக்ஸப்ட் சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடேஸ் ஓப்பனாக இருக்கும். குளிர் காற்று வந்து ரொம்ப வேகமாக வீசி இருக்குது. இந்த மரங்கள்லாம் இன்னும் 3 மாதத்தில் ஃபுல்லாக பூத்து குலுங்குங்க, பார்க்கறதே அழகாக இருக்கும். இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட்டில் பார்த்தீங்கன்னா இல்லை ஜெர்மனில் ஜென்ரலாக ஹஸ்பண்ட் 2 பேருமே ஒர்க் பண்ணுங்க. 2 பேர் ஒர்க் பண்ணால் கொஞ்சம் பெட்டரான லைஃப் ஸ்டைலை மெயின்டைன் பண்ண முடியும். ஒருத்தர் மட்டும் வேலை செஞ்சால் கொஞ்சம் கஷ்டம் தான், லிவிங் காஸ்ட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ். இவர் என்ன பண்ணுவாங்கன்னா ஜெர்மனியில் ஏதோ ஒரு வேலைங்க, 2 பேர் ஒர்க் பண்ணும்போது ஒருத்தரோட சம்பளம் வந்து ரெண்ட்டுக்கு செலவு பண்ணாலும் ஒருத்தர் சம்பளத்தை அவங்க சேவ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிப்பு போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இன்னும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்தாலும் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க எக்ஸ்பென்சஸை, தனித்தனி பேங்க் அக்கௌண்ட் வச்சு ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் வாழ்க்கை முறை இருக்கும். நிறைய பேர் திருமணம் பண்ணாமல் வந்து ஒன்றா வாழ்வாங்க. ஏன்னா திருமணம் வந்து மேரேஜ் தான் ஸ்கேரி நவடேஸ். ஸோ அதனால் அது திருமணம் பண்ணி அது டிவோர்ஸ் போகும்போது அலிமணி நிறையா இஷ்யூஸ் வரும். அதனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லிவிங் டுகெதர்லேயே போவாங்க, கிட்ஸ்லாம் இருக்கும். அரசாங்கம் பார்த்திங்கன்னா அந்த லிவிங் டுகெதர் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்குங்க. லிவிங் டுகெதர் வந்து லீகலாக ஜெர்மனியில் வந்து அலோடு. அழகாக இருக்கு. இந்த ஆர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அவசியம் இல்லைங்க, ரொம்ப பர்ஃபெக்டான அவசியம் இல்லை. ஆனால் அழகாக இருக்குது பாருங்கள், கிரியேட்டிவிட்டி தான். இங்கே வந்து வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க சம்மர் டைமில், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வச்சுருக்காங்க எண்டில். இதுதான் ஆர்டிஸ்டோட இதுதான் இமேஜினேஷன் தான். இதுதான் பிரிமார்க், ஆக்சுவலாக ரொம்ப ஃபேமஸான ஒரு கடைங்க. நிறையா பங்களாதேஷ், தாய்லாந்து இதுமாரி கண்ட்ரிலேருந்து நிறையா இவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி இங்கே விற்பாங்க. சீப்பாக இருக்கும். குவாலிட்டி வந்து எனக்கு வந்து மற்ற கடையை பார்க்கும்போது ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும். பட் அந்தளவுக்கு பெஸ்ட் சொல்ல முடியாது, ஆனால் ரொம்ப சீப்பாக இருக்கும் எல்லாமே. டியூரேஷன் வந்து இல்லை, அந்த துணிங்க வந்து ரொம்ப வருஷம் வருமானு சொல்லிட்டு தெரில எனக்கு. ஆனால் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்குங்க எல்லாம். இங்கே வந்து வாங்குவோம் பிரிமார்க். கேஎஃப்சி இருக்கு. அதாவது பாருங்கள், நான் நடந்தே வந்து ஹாப்டாக் வந்து கான்ஸ்டபிள் வாகன் ஸ்டேஷன் வந்துட்டேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்களேன். நாசர் டோனர், இந்த டோனர் ஷாப் ரொம்ப ஃபேமஸ் ஜெர்மனியில் டோனர்ன்றது ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஜஸ்ட்டு வந்து விராப்ஸ் மாதிரி பண்ணி கொடுப்பாங்க, ஒரு ரோல் மாதிரி செஞ்சு, இல்லை ப்ரெட்லேயோ இல்லை வந்து ரோல் மாதிரி செஞ்சு மீட்டில் வச்சு கொடுப்பாங்க. அது சிக்கனாக இருக்கும், இல்லை பீஃபாக இருக்கும், இல்லை காஃப் இதெல்லாம் இருக்கும். மக்கள் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சாப்பிட்டு போவாங்க. ரொம்ப ஃபேமஸ் இது. ஜெர்மனியும் சரி டர்க்கிலையும் ரொம்ப ஃபேமஸ் இது, இந்த மாதிரியான ஃபுட்டு. மழை காலன்றதுனால கொஞ்சம் மக்கள் வெளியே வந்து சாப்பிட மாட்டாங்க, உள்ள உட்காந்து சாப்பிடுவாங்க. ரொம்ப விண்டாக இருக்குது. ஜென்ரலாக வந்து சம்மர் டைமில் இந்த மாதிரி வெளியே உட்காந்து சாப்பிடும்போது தனி சந்தோஷங்க, இன்னும் நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுதான் இப்போ ஃப்ராங்க்ஃபர்ட் வாக்கிங் டூருங்க. ஃபுல்லாக உங்களுக்கு நான் வாக்கிங் டூர் காமிக்கிறேன் ஃப்ராங்க்ஃபர்ட் சுற்றி. அவர் வந்து ஹாட் டாக் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டார். ஒரு கடையும் இல்லை ஆக்சுவலாக, இங்கே வச்சு போடுவாங்க. பட் இன்றைக்கி வந்து பேட் லக், ஹாட் டாக் வந்து கிடைக்கல. வீட்டுக்கு போகணும், கேஎஃப்சி போகணும்னு சொல்லி இருக்காரு. பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர், பாய் பாய்.